வழங்கப்பட்டிருக்கின்ற சூரா 1வது வசனத்திலிருந்து 59வது வசனம் வரை மரணத்துக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. வழங்கப்பட்டிருக்கின்ற ஹதீஸ் قال رسول الله صلى الله عليه وسلم من سلك طريقا يلتمس فيه علما سهل الله له به طريقا الى الجنه رواه مسلم عن ابي هريره رضي الله عنه. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவர் அறிவை தேடி ஒரு பாதையில் செல்கிறாரோ அல்லாஹ் அதன் மூலம் அவருக்கு சுவனம் செல்வதற்கான பாதையை இலகுபடுத்தி கொடுப்பான். நூல் முஸ்லிம். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே அறிவை தேடுதல் என்கின்ற விடயத்தின் சிறப்பை கூறக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. எனவே அறிவை தேடி செல்வது அது நாங்கள் சுவர்க்கத்துக்கான ஒரு பாதையை நாங்கள் எங்களுக்கு அமைத்துக் கொள்வதற்கு சமனாக இருக்கின்றது. எனவே மார்க்க அறிவை கற்பது ஒரு சிறந்த அமலாக இருக்கின்றது. அது எங்களுக்கு சுவர்க்கத்துக்கு செல்வதற்கான பாதை எங்களுக்கு இலகுப்படுத்தி தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சி கூட நாம் மார்க்க அறிவை கற்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. எனவே அதன் சிறப்பை கூறக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. இதை மரணம் செய்து இதை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். அடுத்ததாக வழங்கப்பட்டிருக்கின்ற துஆ ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். நீ எங்களை மன்னித்து அருள் புரியவில்லை என்றால் நிச்சயமாக நாம் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம். சூரா ஆராஃபின் 23வது வசனம். இது ஒரு துஆவாக இருக்கின்றது. அல் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு துஆவாக இருக்கின்றது. முக்கியமான விடயங்களை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற ஒரு துஆவாக. நாங்கள் ஒவ்வொருவரும் பாவம் செய்கின்றவர்கள். ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள். அதிலே சிறந்தவர்கள் யார் என்றால் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள், தௌபா செய்யக்கூடியவர்கள். எனவே ஒரு தௌபாவுக்குரிய ஒரு பாவ மன்னிப்புக்குரிய ஒரு சிறந்த துஆவாக இந்த அல் குர்ஆன் வசனம் இருக்கின்றது. எனவே இதை நாங்கள் எங்களுடைய துஆக்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் இதனை மனனம் செய்து இதை நாங்கள் இதனுடைய அர்த்தத்தை விளங்கி நாங்கள் எங்களுடைய துஆக்களை இதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த மஅரிஸ் போட்டி இது எங்களுடைய மறுமை வாழ்வுக்கான ஒரு போட்டி, ஒரு மறுமை வாழ்வுக்கான ஒரு வழிகாட்டியாக, ஒரு சேமிப்பாக இருக்கின்றது. எனவே இதை நாங்கள் மரணம் செய்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இதனை அமல்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.